சார் எவ்வளவு தாமதம் ஆகுறதுனால புரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா? இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லாபமா வருமா? வட்டி போயிடும். இப்போ ஒரு 3 மாசம் டிலே ஆகுது வச்சுங்களேன். அந்த 3 மாசம் அவர் இன்வெஸ்ட் 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல. அந்த 400 கோடி வட்டி இருக்கா இல்லையா? ஆனா வசூல் பாதிக்கப்பட போறதில்ல. அவருடைய வியாபாரம் பாதிக்கப்பட போறதில்ல. எல்லாமே நடந்துரும். ஆனா அந்த 3 மாசம் டிலே இருக்குல்ல. ஜனவரியில அவருக்கு வர வேண்டிய என்டையர் அமௌண்ட் இப்போ ஏப்ரல் மாசம் வரலாம். அப்போ 3 மாசம் ஒரு 3 மாசத்துக்கான வட்டி தான் அவருக்கு லாஸ் வருமே தவிர, படத்துல வந்து எந்த லாஸும் வராது. அதாவது தாமதமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். முன்னாடியே கிடைக்க வேண்டிய பணம் தாமதமா கிடைக்கும். அவ்வளவுதான். ஏன்னா ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சுன்னா அப்போ வட்டி காஸ்ட் வரும்ல. ஸோ இவ்வளவுதான் அவருக்கு வந்து லாஸ்ன்னு அதாவது லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ல கம்மியாகும். இந்த படம் ப்ராஃபிட்டபிளான படம். அந்த ப்ராஃபிட்ல கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி இந்த படம் எந்த வகையிலும் நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட்டபிளான படம். டேபிள்லேயே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால அவருடைய ப்ராஃபிட்ல கம்மியாகும். ரைட், ஓகே. சார் ஜென்ரலா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தனா ப்ரொடியூசர் அப்படின்னாலே அவருடைய பேமெண்ட்டை வச்சு தான் படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதான் அவங்களோட மென்டாலிட்டியும் கூட. இப்போ நீங்க வந்து வட்டி அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கூட வெளியில இருந்து பேமெண்ட் பாரோ பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சார்? 450 கோடி நம்ம சொந்த காசை போட முடியாது. யாருமே போட மாட்டாங்க. இப்போ வீடு கட்டுற எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து அத்தனை பேர் வீடு வாங்குறாங்க, ஃபிளாட் வாங்குறாங்க. எல்லாரும் சொந்த காசுல பண்றாங்களா? லோன் சம்திங் அந்த மாதிரி பாரோ இல்ல. எல்லாருமே 90% இஎம்ஐ தான். கரெக்டா? எத்தனை பேர் வந்து மொத்த காசை கொடுத்து வீடு வாங்கியிருக்காங்க? ரொம்ப ரேர். பெர்சன்டேஜ் வைஸ் தான் சொல்ல முடியும். 1%, 2% அந்த மாதிரி தான். மீதி 98% எப்படி? லோன் இஎம்ஐ 10 வருஷம், 20 வருஷம் இஎம்ஐல தான் வீடு வாங்குறாங்க. இத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க, எப்படி வாங்கியிருக்காங்க? அந்த மாதிரி தான். இஎம்ஐல தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு 450 கோடி எடுக்கிறாரு வச்சுங்களேன். அவர் மேக்ஸிமம் ஒரு 50ல 100 கோடி போடுவார். மீதி 300 கோடி அவருக்கு வந்து ரைட்ஸ்லேயே வந்துடும். எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து திருப்பி அவர் கொடுக்கணுமா இல்லையா? அந்த 300 கோடி ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவரோட ஷார்ட் டர்மாக கொடுப்பாங்க. 1 இயர் கொடுத்துட்டு திருப்பி வட்டியோட வந்துடும். ஏன்னா இந்த படம் பெருசா ஹிட் ஆயிடும். அதுல சம்பாதிப்பாரு நம்மளுக்கு கொடுப்பாரு தான் கொடுப்பாங்க. 300 கோடி ரைஸ் பண்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விஜய் சார் படத்தை நீங்க லான்ச் பண்ண உடனே 300 கோடி லோன் வந்துடும் கையில. ஒரு வேல்யூ இருக்கு. அவருக்கு உடனே பிசினஸ் ஆயிடும். நம்ம சைட்ல ஒரு 50 கோடி போட்டால் போறோம். 50, 100 கோடி போட்டா போலாம். விஜய் சார் படத்தை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ அந்த இதில் தான் அவங்க வருவாங்க. அவங்க மொத்தமா 450 கோடி அவங்க சைட்ல இருந்து போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து வட்டியே இல்லாம வந்து போகிறதுக்குலாம் எந்த ப்ரொடியூசரும் இங்க இருக்க மாட்டாங்க. இங்க எல்லா ப்ரொடியூசருமே, நான் சொல்றது இன்டர்நேஷனலி எல்லா இடத்துலயுமே ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணி தான் படம் எடுப்பாங்க. பர்சன்டேஜ் தான் வேரி ஆகும். அதாவது சில பேர் வந்து 50% வாங்குவாங்க, சில பேர் 70% வாங்குவாங்க, சில பேர் 80% வாங்குவாங்க, சில பேர் 90% வாங்குவாங்க. ஆனா 50% கம்மியா பண்றது இல்லவே இல்லை. 50% மினிமமா நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல 50% வந்து நம்ம லோன் பாரோ பண்ணுவோம். ஏன்னா அது வந்து வேற வழியே கிடையாது. ஏன்னா மொத்த பணம் நம்ம கிட்ட இருக்காது. அவ்வளவு பணத்தை வந்து ஒரு படத்துக்காக அலோகேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அவருக்கு டாக்ஸிக் போயிட்டு இருக்கு, இத்தனை படம் போயிட்டு இருக்குன்னா மொத்தம் நடத்தும் போது இதுல போட்டாருன்னா அப்புறம் அந்த படத்துக்குலாம் எப்படி போடுவாரு? அங்க வந்து 500 கோடி போடணும்னா அந்த 500 கோடி எங்க ரேஸ் பண்ணுவாரு?